இந்திய பெருங்கடலில் உள்ள இந்தியாவின் யூனியன் பிரதேசமான அந்தமான் நிக்கோபார் தீவுக்கூட்டங்கள் மிகவும் இயற்கை வளமும் அழகும் பசுமையும் நிறைந்தவையாக காணப்படுகின்றன. அதிலும் குறிப்பாக அந்தமான் இயற்கை அழகும் மலைகளும் மரம் செடி கொடிகளும் கடல் சூழ் பிரதேசங்களும் பார்ப்பதற்கு ரம்மியமாக காணப்படுகின்றன. அந்தமானை பாருங்கள் அழகு என்ற திரைப்பட பாடல் இன்றும் நம் காதுகளில் ஒலித்து கொண்டிருக்கின்றன. இவ்வளவு அழகும் வனப்பும் பசுமையும் நிறைந்த அந்தமான் ஒரு காலத்தில் இந்திய விடுதலை போராட்ட வீரர்களுக்கு அச்சத்தையும் கலக்கத்தையும் அதிர்ச்சியையும் ஏன் மரண பயத்தையும் மரணத்தையும் கூட தருவதாக இருந்தது. நம்மையும் நமது நாட்டையும் அடிமைப்படுத்தி ஆட்சி செய்து வந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய எண்ணற்ற விடுதலை போராட்ட வீரர்களை ஆங்கிலேய அரசு கைது செய்து அந்தமானுக்கு நாடு கடத்தி அங்குள்ள காலாபாணி சிறையின் சிறை என்றெல்லாம் அழைக்கப்படும் செல்லுலார் சிறையில் அடைத்து சித்திரவதை செய்தது. இந்தியாவிலிருந்து அந்தமானுக்கு நாடு கடத்தப்பட்ட இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களை கொண்டும் பர்மாவில் கைது செய்யப்பட்ட பர்மா கைதிகளின் மூலம் அங்கிருந்தே செங்கற்களை கொண்டு வந்து அந்தமானின் போர்ட் பிளேயர் என்னும் இடத்தில் 1896 ஆண்டு முதல் 1906 வரை ஏறக்குறைய 10 ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டதுதான் இந்த செல்லுலார் சிறை. ஒரு அச்சிலிருந்து பிரியும் 7 ஆரங்களைப் போன்று உயர்ந்த கண்காணிப்பு கோபுரத்தை கட்டி அதிலிருந்து பிரியும் 7 ஆரங்களாக கட்டிடப் பகுதிகளை வடிவமைத்து ஒவ்வொன்றும் 3 தளங்களை கொண்டதாக மொத்தம் 696 சிறைகள் அமைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு சிறையும் 4.5 மீட்டர் நீளமும் 2.7 மீட்டர் அகலமும் 3 மீட்டர் உயரமும் கொண்டதாக கட்டப்பட்டு இதில் சிறை வைக்கப்படும் கைதி தனிமையாக இருக்கவும் மற்றொரு கைதியுடன் தொடர்பு கொள்ளாத வரையில் அமைக்கப்பட்டிருந்ததால் இச்சிறைக்கு சிறைக்குள் சிறை என்றும் செல்லுலார் சிறை என்றும் கடல் நீர் சூழ்ந்த தீவில் அமைக்கப்பட்ட மரணத்தின் சிறை என்பதால் இதற்கு ஆங்கிலேயரால் காலாபாணி என்று பெயரிடப்பட்டது. இந்த சிறைகளில் இருந்து எந்த ஒரு கைதியும் தப்பித்து செல்ல முடியாத வகையில் சிறை கதவையும் அதை தாளிடும் முறையையும் உறுதியுடனும் எச்சரிக்கையுடனும் அமைத்திருந்தார்கள். கோட்டை கதவை பூட்டி பலத்த பாதுகாப்புடன் வைத்திருப்பது போன்றே சுதந்திர போராட்ட வீரர்கள் அடைத்து வைத்திருந்த சிறை கதவை ஆங்கிலேயர்களை தவிர மற்ற வேறு யாரும் திறக்க முடியாதபடி பாதுகாப்பாக வைத்திருந்தார்கள். தரைத்தளத்தில் உள்ள சிறைகளின் அமைப்பை போன்றே முதல் தளத்திலும் 2ஆம் தளத்திலும் உள்ள சிறைகள் பாதுகாப்பாகவும் உறுதியாகவும் கட்டப்பட்டிருந்தன. தரைத்தளத்தில் இருந்து மேலே உள்ள 2 தளங்களுக்கும் செல்லக்கூடிய படிக்கட்டுகளை ஒழுங்கான சீரான அமைப்புடன் உறுதியாக கட்டியிருந்தார்கள். இந்த பாலங்கள் இன்று வரையிலும் உறுதியுடனும் எந்த பாதிப்பு இல்லாமல் காணப்படுகின்றன. இந்த பகுதி முதல் தளத்தின் மையப்பகுதியாகும். இந்த பகுதியிலிருந்து முதல் தளத்தில் உள்ள எல்லா வரிசையில் உள்ள சிறைகளுக்கும் செல்வதற்கு மரத்தாலான
பாலங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த முதல் தளத்தின் மையப்பகுதியிலிருந்து இரண்டாம் தளத்தின் மையப்பகுதிக்கு செல்வதற்கு மரத்தாலான படிக்கட்டுகளை அமைத்திருந்தார்கள். இப்பொழுது நாம் காண்பது இரண்டாம் தளத்தின் மையப்பகுதியாகும். முதல் தளத்தின் மையப்பகுதியை போன்றே இரண்டாம் தளத்தின் மையப்பகுதியிலிருந்து எல்லா சிறைச்சாலை பிரிவுகளுக்கும் செல்வதற்கு மரப்பாலங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. சில சிறைச்சாலை பகுதிகளுக்கு செல்வதற்கு தடை விதித்திருந்தார்கள். அந்த பகுதியை பூட்டியிருந்தார்கள். தடை செய்யப்பட்ட பகுதிக்கு பக்கத்தில் உள்ள படிக்கட்டுகளில் ஏறி சென்றால் செல்லுலார் சிறையின் உச்சி பகுதி, அதாவது டெரஸ் பகுதியை அடைந்து அங்கு இருந்தபடி போர்ட் பிளேயரின் 4 பக்கங்களில் உள்ள இயற்கை காட்சிகள் செல்லுலார் சிறையில் தான் அறிந்த சோக கதைகளை முடிவின்றி சொல்லும். செல்லுலார் சிறையில் எழுந்த முகாரி ராகத்தை நீலக்கடலும் அதன் அலைகளும் திரும்ப திரும்ப பாடும். செல்லுலார் சிறையின் கொடுமையினால் நீலவானம் சிந்திய கண்ணீரின் காரணத்தை விளக்கும். செல்லுலார் சிறையில் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு ஏற்பட்ட அவலங்களைக் கண்டு பதைத்து நடுநடுங்கிய விதத்தை மலைகள் காட்சிப்படுத்தும். ஈன்ற தாய் தந்தையையும் புற்ற மனைவியையும் பெற்ற பிள்ளைகளையும் பிறந்து வளர்ந்த தாய் திருநாட்டையும் பிரிந்து அந்தமான் தீவின் செல்லுலார் சிறையில் அடைபட்டு அனுபவித்த கொடுமையினாலும் சித்திரவதையினாலும் துன்பங்களினாலும் மனம் தளர்ந்து உடல் சோர்ந்து நோயில் பாதிக்கப்பட்டவர்களை உயிருடன் அப்படியே தூக்கி கடலில் எறிந்தார்கள் ஆங்கிலேயர்கள். இந்த கொடுமையான அடக்குமுறையும் கொடுமை செயலையும் எதிர்த்து கேட்டவர்களை துப்பாக்கியால் சுட்டும் தூக்கிலிட்டும் கொண்டார்கள். அப்படி ஒவ்வொருவரையும் தூக்கிலிடும்போது மற்ற சிறையில் உள்ள விடுதலை வீரர்கள் ஒரே நேரத்தில் ஒன்றாக சேர்ந்து உரத்த குரலில் வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம் என்று முழங்கிய கோஷம் இன்றும் அந்தமான் தீவின் மண்ணிலும் மலைகளிலும் கடலிலும் காற்றிலும் விண்ணிலும் ஒலித்து கொண்டே இருக்கின்றன. இந்தியா விடுதலை பெற்ற பின் அந்தமானில் உள்ள செல்லுலார் சிறையின் 2 வரிசை பகுதிகளை இடித்த பிறகு மீதமுள்ள செல்லுலார் சிறையின் அமைப்பை இன்றும் சுதந்திர போராட்ட தியாகிகளின் நினைவு சின்னமாக போற்றப்படுகிறது. மத்திய மாநில அரசுகள் அந்தமானுக்கு சென்று வரும் பயண கட்டணத்தில் சிறப்பு சலுகை வழங்கினால் இந்திய மக்கள் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது அந்தமான் செல்லுலார் சிறைக்கு சென்று அங்கு வாழ்ந்து மறைந்த நமது சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு வணக்கத்தையும் அஞ்சலியும் செலுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் இதை மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். அவர்களும் அந்தமான் தீவையும் செல்லுலார் சிறையில் மறைந்த நமது சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு சுதந்திர தின குடியரசு தின வீர வணக்கத்தையும் அஞ்சலியையும் சமர்ப்பிக்கட்டும்.